வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்திருக்கின்றோம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இது தற்போது பேசப்பட்ட ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. ரஷ்யாவில் புட்டினுக்கு எதிராக புரட்சி ஏற்படும் அச்சம் ஏற்பட்டுள்ளதுதான் இந்த பாதுகாப்பு அதிகரிப்புக்கு மிக முக்கியமான விடயம் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் புட்டினுடைய சமையல்காரர் முதல் அதிகாரிகளுக்கு பல்வேறுபட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவினுடைய அதிபராக விளாடிமிர் புட்டின் ஆட்சி செய்து வருகின்றார். கடந்த 2012 தொடக்கம் தற்போது வரை அவர்தான் தொடர்ந்து அந்த நாட்டினுடைய பிரதமராக பதவி வகித்து வருகின்றார். ரஷ்யா தற்போது உக்ரைன் போர் மீது மிக தீவிரமாக தன்னுடைய போர் சார்ந்த விடயங்களை புரிந்து வருகிறது. கடந்த 2022 ஆண்டு தொடங்கிய இந்த போரானது 2026 இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உக்ரைனுக்கும் ரஷ்யாவும் பயங்கரமாக மோதி வருகிறது. ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த மோதல் நூடாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். தற்போது 3 நாட்கள், கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு மட்டும்தான் தற்காலிகமான போர் நிறுத்தம் என்பது நிறுத்தப்பட்டிருந்தது. அதன் பிறகு இரு நாடுகளுக்கும் இடையிலே மோதல் தொடரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் தான் தற்போது ஒரு அதிர வைக்கக்கூடிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இது தற்போது உலகளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலக நடப்புகள் சார்ந்து பார்க்கிற போது மிக முக்கியமாக இருக்கிறது. அதாவது தற்போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடைய பாதுகாப்பு என்பது திடீரென்று சொல்லி அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக புட்டினுடைய பாதுகாப்பில் ஈடுபடுவோரை விட ஏராளமானவர்கள் அவருடைய பாதுகாப்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே பணியில் ஏராளமான அதிகாரிகள் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல சர்வதேச ஊடகங்களில் கூட வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை பற்றி பார்க்கிற போது புட்டினுடைய தனிப்பட்ட உதவியாளர்கள், சமயக்காரர் முதல் பாதுகாவலர்கள் வரை மிக கடுமையான சட்ட விதிகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே பாதுகாப்பு காரணங்களுக்காகத்தான் புட்டினுக்கு நெருக்கமாக செயல்படக்கூடிய ஊழியர்களுடைய வீடுகளில் கூட கண்காணிப்பு நடைபெறுகிறதுன்னு சொல்லப்படுகிறது. புட்டினுக்கு உணவு சமைக்கக்கூடிய சமையல்காரர், பாதுகாவலர், மற்றது போட்டோகிராஃபர்ஸுக்கும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. புட்டினை சந்திக்க வருபவர்களும் ஏற்கனவே பலகட்ட சோதனைகளுக்கு பிற்பாடுதான் அவரை சந்திக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இது ஏற்கனவே இவ்வாறான நடைமுறைகள் இருந்தாலும் தற்போது கூடுதலான ஒரு பாதுகாப்பு கருதி நடைமுறைகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல புட்டினுக்கு நெருக்கமாக பணியாற்றுபவர்கள் இணைய வசதி இல்லாத செல்போன்களை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் என்று சொல்லி உத்தரவிடப்பட்டிருப்பதாக குறிப்பாக சர்வதேச ஊடகங்கள் இந்த தகவலை தெரிவித்து நிற்கின்றன. அது மட்டுமன்றி புட்டின் தற்போது வெளியே நடமாடுவதை குறைத்திருக்கின்றார். அடிக்கடி சென்று வரும் இடங்களிலெல்லாம் தற்போது அவருடைய பிரசன்னத்தை காண முடியாமல் இருக்கிறது. எனவே பாதுகாப்பு எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. புட்டினும் அவருடைய குடும்பத்தினர் மிக தீவிரமான கண்காணிப்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் புட்டினும் அவருடைய குடும்பத்தினரும் வால்டாயில் இருக்கக்கூடிய ஒரு பண்ணை பங்களாவில் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. வால்டாயில் என்பது செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் மற்றும் மாஸ்கோவிற்கு இடையில் அமைந்திருக்கக்கூடிய அதிபருடைய தனிமையான இந்த கோடை காலத்தை செலவழிப்பதற்கான ஒரு வீடாக, ஒரு பண்ணையாக காணப்படுகிறது. இதில் ஐரோப்பிய உளவுத்துறை முகமை உறுதி செய்திருக்கிறது. இதில் புட்டினுடைய தனிப்பட்ட பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சமீப காலமாகவே பார்க்கிற போது ரஷ்யாவினுடைய இராணுவ அதிகாரிகள் தொடர்ச்சியாகவே கொல்லப்பட்டு வருகின்றார்கள். அது மட்டுமன்றி நாட்டில் அரசுக்கு எதிராக புரட்சி ஏற்படும் என்று சொல்லி ஒரு அபாயமும் இருக்கிறது. இந்த காரணங்கள்னால தான் தற்போது புட்டினுக்கான பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருப்பதற்கு முக்கிய காரணமாகும் என்று சொல்லப்படுகிறது. புட்டினை சுற்றி நடக்கக்கூடிய இந்த சம்பவமானது தற்போது உலகளவில் பேசக்கூடிய விடயமாக மாறி இருக்கிறது. ரஷ்யாவில் நீண்ட காலமாக ஆட்சி செய்து வரக்கூடிய விளாடிமிர் புட்டினுக்கு எதிராக உள்நாட்டில் அவ்வப்போது மக்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள். குறிப்பாக உக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்து இந்த போராட்டங்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உக்ரைன் மீதான இந்த போர் நடவடிக்கைகளால ரஷ்யா மீதான சில பொருளாதார தடைகள் எல்லாம் இருக்கிறது. எனவே இது ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தில் நெருக்கடிகளை சந்தித்து கொண்டு வருகிறது. இது சாதாரண மக்களுக்கு தான் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. இந்த ஒரு காரணத்தினால தான் இந்த அரசுக்கு எதிராக மக்கள் அவ்வப்போது போராட்டங்களை முன்னெடுப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது உள்ளூர் மக்களை கோபப்படுத்தி இருக்கிறதும், அது மட்டுமன்றி உக்ரைன் மீதான போரை தொடங்கி கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஆகியும் இன்று கூட வெற்றியை எட்ட முடியவில்லை. இதற்கு காரணம் உக்ரைனுக்கு ஆதரவாக
அமெரிக்கா வந்து இருக்கிறது. இதே நேரத்தில் இந்த ஒரு அதிருப்தி தான் மக்கள் வீதியில் இறங்கி போராடுவதற்கான மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. மேலும் கடந்த சில ஆண்டுகளாக பார்க்கிற போது பல இராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் விளாடிமிர் புடினுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டப்பட்டிருப்பதாகவும் அவரை கொலை செய்வதற்கான முயற்சிகள் இடம்பெற்று வருவதாகவும் ஒரு புலனாய்வு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறதும் அந்த அச்சத்தினூடாகத்தான் பாதுகாப்பு தற்போது பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது நிச்சயமாக அவருடைய உயிருக்கு ஆபத்து என்ற அடிப்படையில் தான் இவ்வாறு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய விடயம் தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.